சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற புத்தகம் மார்கன் ஹவுசல் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இந்த புத்தகம் சமீபத்தில் அதிக பேரால தேடப்படக்கூடிய ஒரு புத்தகமா தான் இருக்கு. ஆக்டர் மற்றும் பிசினஸ் மேன் அரவிந்த் சாமி அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ஏதாவது ஒரு 2 புக் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற புத்தகம் யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லாருமே படிக்கணும், இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த புக் உங்களுக்கு அவ்வளவு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு. அந்த புக்ல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சில பாயிண்ட்ஸையும் சொல்லியிருந்தாரு. இதற்கு பிறகு இந்த புத்தகத்தை நிறைய பேரும் தேடி வந்துட்டு இருக்காங்க. முன்னாடியே இந்த புத்தகம் வந்து நிறைய பேருக்கு பிடிச்ச புத்தகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல நிறைய கனெக்டிவான பாயிண்ட் இருக்கு. மணி ரிலேட்டடான பெர்ஸ்பெக்டிவா எவ்வளவு எமோஷனலாவும் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சும் சொல்லியிருக்காரு ஆத்தர் அப்படிங்கிற நிறைய ஒரு தாட்ஸ் வந்து படிச்சவங்க கருத்தாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த புக்ல வந்து என்ன மாதிரியான டேக்அவேஸ் இருக்கு, ஆத்தர் என்ன மாதிரியான விஷயத்தை சொல்லியிருக்காரு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த புக்கை பொறுத்த வரைக்குமே ஆத்தர் வந்து ஒரு கால்குலேஷனை வச்சோ இல்லனா ஏதாவது ஒரு நம்பர்ஸை வச்சோ மணியை பத்தி நமக்கு புரிய வைக்காம மணி அப்படிங்கிறது ஒரு ஹியூமனுக்கு சைக்காலஜிக்கலா எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, ஒரு மணியை பொறுத்த வரைக்குமே அவங்க கடந்து வந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கட்டும் இல்லனா அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை பார்த்திருப்பாங்க அப்படிங்கறத வச்சு தான் மணில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ இல்ல மணி ரிலேட்டடான கான்செப்டோ அவங்க வந்து புரிஞ்சிருப்பாங்க அப்படிங்கறது தான் ஆத்தர் அந்த புக்ல முழுக்கவே சொல்லியிருப்பாரு.